ப்ரோ கபடி லீக் சீசன் 12 லாஸ்ட் ரைட், அதுவும் ஒரே ரைடு. அந்த ரைட்ல மேட்சி தோல்வியிலிருந்து வெற்றி பக்கமா திரும்பிடுச்சு. டைப் பண்ண வேண்டிய போட்டியை தெலுங்கு டைட்டன்ஸ் மிஸ்டேக்னால பெங்களூரு புல்ஸ் கிட்ட வாரி வழங்கினாங்க. அந்த போட்டியோட குயிக்கான ரிவ்யூ கூடவே டிஃபெண்டிங் சாம்பியன் ஹரியானா ஸ்டீலர்ஸ் குஜராத் ஜெயண்ட்ஸை போட்டு துவம்சம் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டியோட ரிவ்யூ இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், எல்லாரும் கேட்டுட்டு இருந்த நவீன்குமார் கோயத்தோட இன்ஜுரி அப்டேட்டு பாசிட்டிவ் அப்டேட்டாவே இருக்கு. சொல்லிடுறேன் இந்த வீடியோவில், லேட் பண்ண வேணாம். இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஜெய்ப்பூர் லீக்ல நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஜெய்ப்பூர் லீக்ல செப்டம்பர் 14 அன்னைக்கு லீவ் விட்டாங்க. அது ஏன்னு தெரியல. மேபி ஏசியா கப் அன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்களோ என்னவோ தெரியல. அன்னைக்கு போட்டிகள் எதுவும் நடக்கல. ஸோ அன்னைக்கு லீவ் அப்படிங்கிறது விடப்பட்டிருந்துச்சு PKL சீசன் 12. அடுத்த நாள் செப்டம்பர் 15 அன்னைக்கு 2 போட்டிகள் இருந்திருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் போட்டி பிட்வீன் குஜராத் ஜெயண்ட்ஸ் வெஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ். இந்த போட்டியை ஹரியானா 40க்கு 37 சொல்லி வின் பண்றாங்க. இன்ஃபேக்ட் 33க்கு 33 இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் கேமாக தான் இந்த கேம் வந்துருந்துச்சு. குஜராத் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டு கொடுத்துட்றதான். பட் இருந்தாலும் கடைசியில் 40க்கு 37 சொல்லிட்டு 3 பாயிண்ட் டிஃபரன்ஸில் ஹரியானா போட்டியை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குஜராத் ஜெயண்ட் சார்பா ஆரியவர்தன் நாவலே எதுவுமே பண்ணல. நிதின் பன்வர் 3 புள்ளிகள், சுபம்குமார் 2, ராகேஷ் 14, ஒரு சூப்பர் 10 தனியால பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. மிலாட் ஜபாரி எந்த புள்ளிகளும் எடுக்கல. லக்கி சர்மா 2, முகமது ரெசா சடுலி சியன்னை 1 புள்ளி தான். சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதர் கடம் 3, இமன்சு சிங் 6. அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் சாகில் நர்வால் 4, நீரஜ் 1, ஜெய்தீப் 6, வினய் 8, சிவம் பட்டாரே 12, ராகுல் 3, ராகுல் ஹரி 1. அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் விஷால் டாட்டே 2. இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது கொஞ்சம் ஹரியானா பக்கம் தான் இருந்துச்சு. ஆனால் பெரிய லீட் கிடையாது. 25க்கு 20 வின் பண்ணதே பெரிய டீல் கிடையாது. 3 பாயிண்ட் லீடில் தான். அண்ட் இந்த போட்டி எனக்கு என்னமோ ஆரம்பத்திலிருந்து குஜராத் டாமினன்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமாக ராகேஷ் ரைடு போகிறப்பெல்லாம் ஹரியானா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்க. ஹரியானாவோட டிஃபென்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட பாயிண்ட் அந்த அளவுக்கு பெருசாக யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி தான் இருந்துருந்துச்சு. பட் குஜராத் ஜெயண்ட்ஸ் அதுக்கப்புறமா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கண்டினியூஸாக விட ஆரம்பிச்சாங்களோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். முக்கியமாக சிவம் பட்டாரே, திடீர்னு விஷால் டாட்டே இவங்களுக்குலாம் பாயிண்ட் கொஞ்சம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவங்க ரைடு வரும்போது அவங்க பாயிண்ட் எடுத்ததை விட கொடுத்த மாதிரி இருந்துச்சு. குஜராத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணுறது க்ளீனாக தெரிஞ்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த போட்டியோட ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் ஆன டீம் வந்து ஹரியானா தான். ஆல் அவுட் பண்ண டீம் குஜராத். பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா ஹரியானா ஒரு சூப்பர் கம்பேக்கை கொடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடிச்சிருப்பாங்க 5 பாயிண்ட் லீட்ல. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்லேயும் அந்த லீடு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகி போட்டி டை ஆகிற மாதிரி போய் அண்ட் தென் கடைசியில் போட்டியாக ஹரியானா பக்கமாக மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரோலர் கோஸ்டர் கேம் மாதிரி தான் இது இருந்துருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயண்ட்ஸ் ஆல் அவுட் பண்ண ட்ரை பண்ண, அதாவது முகமது ரெசா ரைட் போவார், அந்த பக்கம் 2 பேர் தான் இருப்பாங்க. தலைவன் கிராஸ் பண்ணிட்டாருன்னு நினைச்சிருக்கப்போ ரீப்ளே போட்டு பார்த்தா தலைவன் வெளியே காலை வச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில மொமெண்ட்டும் அவங்களுக்கு ரிவீட் அடிச்சதுன்னு தான் சொல்லணும். ஸோ குஜராத் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. முக்கியமாக ராகேஷ் உயிரை கொடுத்து ஆடிட்டு இருந்தாரு. பட் கூட சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஹரியானாவும் சரி, இந்த பக்கம் குஜராத்தும் சரி, ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இங்கே முகமது ரெசாவோட பர்ஃபார்மன்ஸ் வர வரைக்கும் குஜராத்தால் வின் பண்ணவே முடியாதுங்கிறது தான் டிசப்பாயின்மெண்ட்டு. முகமது ரெசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் குஜராத்தால் ஜெயிக்க முடியும். அது இங்கேயும் நடக்கல. பட் ஹரியானா டீமாக ஆடுற டீம். ஸோ டீமாக ஆடி 1 செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. இந்த டேவோட 2வது போட்டி இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டி இதுதான். பெங்களூரு புல்ஸ் 34க்கு 32 சொல்லி வின் பண்றாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெங்களூரு புல்ஸ் சார்பா ஆகாஷ் இண்டே 2, சஞ்சய் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சத்யப்பா மாட்டி 1, ஹரிரேசா 11, ஜிதேந்தர் யாதவ் எந்த புள்ளிகளும் எடுக்கல, யோகேஷ் 3, தீபக் 2. அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் கணேசா இன்னைக்கு ஹீரோ 7 புள்ளிகள், சாகில் ராணே 1 புள்ளி, பங்கஜ் 2 புள்ளிகள். அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஆஷிஷ் நவால் எந்த புள்ளிகளும் எடுக்கல, ஹவிதுகான் 1, அஜித் பவார் 1, விஜய் மாலிக் 9, பரத்தோட 13, சுபம் செண்டே 2, அன்கித் 2. அண்ட் சப்ஸ்டியூட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. இந்த போட்டி இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது தெலுங்கு டைட்டன்ஸ் 3 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல லீட் எடுத்தாங்க. 14 தெலுங்கு டைட்டன்ஸ், 11 பெங்களூரு புல்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்போ. செகண்ட் ஹாஃப்ல பெங்களூரு புல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் இருந்தாலும் தெலுங்கு டைட்டன்ஸை பீட் பண்ண முடியல. 1 பாயிண்ட் கம்மியா இல்லை 2 பாயிண்ட் கம்மி, அதாவது தெலுங்கு டைட்டன்ஸ் 1 இல்லை 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் லீடோட தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த போட்டி முடிகிற கடைசி சமயத்துல ஒரே ஒரு ரைடு பேலன்ஸ் இருக்கு பெங்களூரு புல்ஸுக்கு. அப்போ அந்த டீமோட
ஸ்டார் ரைடர் அலிரேசா போல, அதாவது மற்ற ஸ்டார் ரைடர்ஸ் போல சப்ஸ்டியூட்ல இருந்து உள்ள வந்த கணேசா நம்ம தான் கணேசன் தான் இன்னைக்கு காப்பாற்றி கொடுத்தாரு பெங்களூரு புல்ஸ்னு சொல்லணும். ஏன்னா அந்த போட்டி 32 தெலுங்கு டைட்டன்ஸ், 31 பெங்களூரு புல்ஸ். இப்போ ரைடு போன கணேசாவுக்கு 1 பாயிண்ட் கொடுத்துருந்தாலோ இல்லை அவரை போனஸ் போட விட்டு அவர் அந்த போனஸோட வெளியே போயிருந்தாலோ இந்த பக்கம் தெலுங்கு டைட்டன்ஸ் அண்ட் பெங்களூரு புல்ஸ் போட்டி டையாக இருக்கும். இல்லை கணேசாவை பிடிச்சி போட்டிருந்தாங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் வின்னே பண்ணியிருக்கலாம். ஆனால் இது இல்லாமல் ஒரு மிஸ்டேக்கை பண்ணாங்க தெலுங்கு டைட்டன்ஸ். அதாவது நாங்கள் பிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவரை பிடிக்க ட்ரை பண்ணி சூப்பர் ரைடை கொடுத்தாங்க. அதாவது 3 பிளேயர்ஸை தொட்டுட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. 31 இருந்த பெங்களூரு புல்ஸ் இந்த 3 பிளேயர் அவுட் ஆன காரணத்தினால 34 அப்படின்னு ஸ்கோர் மாறிச்சு. இந்த பக்கம் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு வெறும் 32 மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ 2 பாயிண்ட் டிஃபரன்ஸில் பெங்களூரு புல்ஸ் இந்த போட்டியை வின் பண்ணிட்டு போகிறாங்க. கடைசி நேரத்தில் ப்ரெஷர் காரணமாக தெலுங்கு டைட்டன்ஸோட டிஃபெண்டர்ஸ் பண்ண மிஸ்டேக் அந்த டீமுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கவில்லை. இது ஒரு பெரிய மிஸ்டேக். சுபம் செண்டே மாதிரியான பிளேயர்லாம் இதை பண்ணுறது தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. பட் இருந்தாலும் போட்டி ப்ரெஷர் என்ன வேணால் சேஞ்ச் ஆகலாம், எப்படி வேணால் மாறலாம். பட் இந்த மாதிரி ஜெயிக்க வேண்டிய போட்டியை தெலுங்கு டைட்டன்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து 2வது தோல்வி தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு இந்த ஜெய்ப்பூர் லீக்கை பொறுத்த வரைக்கும். பட் அந்த பக்கம் பெங்களூரு புல்ஸ் தொடர்ந்து 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. கண்டினியூஸாக 4 மேட்ச் வின்னு. ஸ்டார்டிங்கில் தொடர்ந்து 3 மேட்ச் தோற்று அதுக்கப்புறமா 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. யோகேஷ் தகியா டீமை கேப்டனாக கையில் எடுத்ததுக்கு அப்புறமா வின் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் தீபக் சங்கர் ஸ்டார்டிங் 7ல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கூட தாராளமாக சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது பெங்களூரு புல்ஸில் ஒருத்தர் இல்லாட்டி இன்னொருத்தர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்றாருங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டீமை சூப்பராக கொண்டு போனாங்க. ரொம்ப ப்ரெஷர் சுச்சுவேஷனில் யங்ஸ்டர்ஸ் உதப்புவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த யங்ஸ்டர்ஸ் பிசி ரமேஷ் தலைமையின் கீழ் சூப்பராக ஹேண்டில் வேற பண்ணுறாங்க ப்ரெஷரை. அது பார்க்கவே நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக பெங்களூரு புல்ஸோட கோச் பிசி ரமேஷ் ஒரு சில விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தார், வீடியோவில் சொல்லியிருந்தார். அன்குஷ் ராத்தி ஏன் வந்து அவர் டீம் கூட இல்லை, என்ன பிரச்சனைங்கிறது, ஆகாஷ் இந்தியா பற்றி பேசியிருந்தார், தீபக் சங்கர் பற்றி பேசியிருந்தார். இதை பற்றி தனியாக வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி தனியாக வீடியோவே போட்டுடுறேன். அன்குஷ் ராத்தி அப்டேட்டும் அதுலேயே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்க்குலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து சேரும். அண்ட் அந்த பெல் ஐக்கான் கூடவே லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கூடவே நம்மளது ஒரு விளாக் சேனல் இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. முடிஞ்சால் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரிவ்யூ அப்படிங்கிறது அவ்வளோதான். நவீன் எக்ஸ்பிரஸோட இன்ஜுரி அப்டேட்குள்ளே வரேன். நவீன்குமார் கோயத்துக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது அவருக்கு வந்து அந்த லெஃப்ட் நீல தான் அந்த இன்ஜுரிங்கிறது வந்துச்சு. அவர் வந்து நடக்கவே முடியல, ஸ்ட்ரக்சரில் தான் தூக்கிட்டு போயிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தலைவன் வந்து நிற்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டார். அதை பற்றி நிறைய பேர் போஸ்ட்டுமே போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஜெய்ப்பூர் லீக் ஆரம்பிக்கிற சமயத்தில் தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸ் கூட நம்ம வினய் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நவீன் எக்ஸ்பிரஸ் 2 பேருமே நிற்கிற மாதிரியான ஃபோட்டோஸ், அதாவது அர்ஜுன் தேஸ்வர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அண்ட் நவீனுக்கு இன்ஜுரி ஏற்பட்டு தெரிஞ்சு உடனே அவங்க ஒய்ஃப் அண்ட் அவரோட குழந்தை வந்து அவரை பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட இருக்கிற சந்தோஷமான ஃபோட்டோஸும் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அது எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்க. எல்லாருமே அதை பார்த்தது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஷேர் பண்ணி நவீனுக்கு இன்ஜுரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய பேருக்கு நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் கொடுத்துட்டேன், அவர் எப்போ வருவாருங்கிற மாதிரி. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணனா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட் அங்கே நான் கிளியர் பண்ணி வைப்பேன். ஸோ இப்போது அஃபிஷியலாக மன்ப்ரீத் சிங்கே சொல்லிட்டாரு, இன்னும் 7 to 10 நாட்களுக்குள்ளே நவீன் வந்து ரெடி ஆயிடுவார். ஸோ அவருக்கு பெரிய இன்ஜுரிலாம் கிடையாது, சீரியஸ் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, தலைவர் ரெடியாகி வந்துடுவாருங்கிறத மன்ப்ரீத் சிங் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதற்கு முன்னாடியே ஹரியானாவில் இருக்கிற நம்ம மணிகண்டன் நேசமணி அவர்கிட்ட கேட்டு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் விசாரித்த வரைக்குமே நவீனுக்கு வந்து பெரிய இன்ஜுரி எதுவும் கிடையாது, தலைவனுக்கு மைனர் இன்ஜுரி தான். ஒரு 10 நாட்கள், எனக்கு வந்து 2 வாரம்னு சொல்லியிருந்தாங்க, அது சொல்லி ஒரு 3 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே 7 to 10 days இன்னையிலேருந்து அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. செப்டம்பர் 15 ஒரு 10 நாள், செப்டம்பர் 25, 26 வந்துருவாருங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நவீன் ஓகே தான், ரூல் அவுட் ஆகிற அளவுக்குலாம் அப்போதைக்கு அவருக்கு இன்ஜுரி இல்லை. அது ஒரு நல்ல விஷயம் தான். வரட்டும், ரிகவர் ஆகிட்டு ஃபுல்லாக ரிகவர் ஆகிட்டு வரட்டும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான் கண்டென்ட்டு. முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். பை பை கைஸ், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.